நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னா, ரினியூவபிள்னு என்னது? புதுப்பித்து கொள்ளக்கூடிய, அது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும், ரைட்டா? இப்போ 1 லிட்டர் தண்ணி எடுத்துட்ட நீ கிணத்துலேருந்து, அது மறுநாள் பார்த்தீங்கன்னா அது 1 லிட்டர் ஊறிடும், ரைட்டா? இப்போ நீ கிணத்துல உள்ள தண்ணியெல்லாம் வத்தடிச்சிட்ட, திரும்பி மறுநாள் காலையில் போகிறது கிணத்துல ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும், ரைட்டா? அதான் ரினியூவபிள்னு அர்த்தம், புதுப்பித்து கொள்ளக்கூடிய. அண்டு நான் ரினியூவபிள் அப்படின்னா புதுப்பித்து கொள்ளக்கூடியது இல்லை. ஒரு தொட்டியிலும் தண்ணி எடுத்துட்டேன், போகிற தொட்டி காலியாக போச்சு, அது புதுப்பிக்குமா? இல்லை. மோட்டர் போட்டால் தான் புதுப்பிக்க முடியும். அப்படின்னு சொல்கிறான். புதுப்பித்து கொள்ளக்கூடிய மற்றும் புதுப்பித்து கொள்ள இயலாத எனர்ஜி, ஆற்றல், ரிசோர்ஸஸ், ஆற்றல் வளங்கள் அப்படின்னா எந்தெந்த வளங்கள் தன்னைத்தானே நீ காலி பண்ண நீ யூஸ் பண்ண புதுப்பிக்குதோ அதற்கு பேர் ரினியூவபிள். அது எந்தெந்த வளங்கள், இயற்கை வளங்கள், எனர்ஜினா ஆற்றல் வளங்கள் புதுப்பித்து கொள்ள இயலவில்லையோ அதுக்கு பேர் நான் ரினியூவபிள். இப்போ நீ கிணத்துல தண்ணி எடுக்கிற, அது புதுப்பித்து கொள்ளும், தண்ணி திரும்பி வந்துடும், ரைட்டா? இப்போ சூரிய ஆற்றலிருந்து நீ கரண்ட்டை தயார் பண்ணுற, அது சூரிய ஆற்றல் வந்துக்கிட்டே தான் இருக்கும், ரைட்டா? அது குறையாது, ரைட்டா? அது தன்னைத்தானே நீ எடுக்க வந்துக்கிட்டே தான் இருக்கும், ரைட்டா? அது புதுப்பித்து கொள்ளும், ரைட்டா? அதே நான் புதுப்பித்து கொள்ள இயலாதது என்னது அப்படின்னு பெட்ரோலியம் எடுக்கிற, அது திரும்பி வராது. இருக்கிற வரைக்கும் நிலக்கரி எடுத்துக்கிட்டே இருக்க, தோண்டிக்கிட்டே தான் இருக்கணும். நிலக்கரி அந்த மண்ணை எடுக்கிற, நிலக்கரி கோலை எடுத்துட்ட, அப்போ திரும்பி இன்னும் தோண்டணும் உள்ள, அந்த எடுத்த இடத்துல வருமா? திரும்பி வராது. அது நான் ரினியூவபிள், புதுப்பித்து கொள்ள இயலாதது, ரைட்டா? ஆற்றல் புதுப்பித்து கொள்ள மற்றும் புதுப்பித்து கொள்ள இயலாத ஆற்றல் வளங்கள்னு அர்த்தம். எனர்ஜி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இன்புட் ஃபார் டெவலப்மெண்ட் அப்படின்னா முன்னேற்றத்துக்கு எனர்ஜின்னு ஆற்றல் இருக்கின்றன, எவ்வாறாக முக்கியமானதாக இருக்கின்றன. அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்புட்னு மூலதனம், இந்த இடத்துல மூலதனமாக மூலப்பொருளாக இருக்கின்றன, ரைட்டா? எஸ், இன்புட்னா நம்ம கொடுக்குற வோல்டேஜ், கரண்ட் கொடுக்குற, இங்கே மூலதனம், மூலப்பொருளாக இருக்கின்றன. என்னது? எனர்ஜி, ஆற்றல் இஸ் அன் இம்பார்ட்டன்ட்னா முக்கிய மூலப்பொருளாக இருக்கின்றன. எதற்கு? ஃபார் டெவலப்மெண்ட், முன்னேற்றத்திற்காக ஆற்றல் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கின்றன, முக்கியமான மூலப்பொருளாக இருக்கின்றன. அடுத்து நெக்ஸ்ட், த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பாசிபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். எக்ஸ்பென்ஷனை விரிவடைதல், அதிகமாக்குதல், அதான் எக்ஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பாசிபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். பாசிபிள்னா முடிந்தளவு எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னா ஆற்றல் வளங்களை முடிந்தளவு அதிகரித்தல். எக்ஸ்பென்ஷனை அதிகரித்தல், நல்லா கவனிக்க. எக்ஸ்பென்ஷன் அதிகரித்தல். பாசிபிள்னா முடிந்தவரை. எதை அதிகரித்தல்? எனர்ஜி ரிசோர்ஸஸ். எனர்ஜினா ஆற்றல் வளங்களை முடிந்தளவு அதிகரித்தல். ஹேஸ் பீன் டைரக்ட்லி ரிலேட்டட் அப்படின்னா நேரடியாக தொடர்புள்ளவை. இந்த மாதிரி நீ அதிகரிச்சேன்னா அது எதற்கு பயன்படும்? மக்களுக்கும் ஃபேக்ட்ரிகளுக்கும் பயன்படும், ரைட்டா? இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட்னு நேரடி தொடர்புள்ளவை. வித் த பேஸ்னா வேகம், வித் த பேஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா இப்படி ஆற்றல் அதிகமாக கிடச்சுன்னா விவசாயம் அதிகமாகும், ரைட்டா? வித் த பேஸ்னா வேகம் எடுக்கும். எது வேகம் எடுக்கும்? அக்ரிகல்ச்சர், விவசாயம். அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் எவ்வரி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னா தொழிற்சாலைகளின் முன்னேற்றம் வேகம் எடுக்கும். தொழிற்சாலைகளின் முன்னேற்றமும் வேகம் எடுக்கும். இன் எவ்வரி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலும் நீ இந்த ஆற்றல் வளங்களை, ஆற்றல்னா எனர்ஜி ரிசோர்ஸஸ், ஆற்றல் வளங்களை அதிகமாக்கினால் அப்போ எது அதிகமாகும்? அக்ரிகல்ச்சர், விவசாயமும் வேகம் எடுக்கும், அதிகமாகும். அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னா தொழிற்சாலை முன்னேற்றம் அதுவும் அதிகமாகும். இன் எவ்வரி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலும் அப்படின்னா எனர்ஜி ரிசோர்ஸஸ் கேன் பி கிளாசிஃபைட் அஸ் நான் ரினியூவல் அண்ட் ரினியூவபிள்னு அர்த்தம். எனர்ஜி சோர்ஸஸ், எனர்ஜினா ஆற்றல் வளங்கள். ஆற்றல் வளங்கள் இப்போ நீ பெட்ரோலியம் வாங்குறீல்ல, பெட்ரோலியமும் ஆற்றல் தான், ரைட்டா? கரண்ட் யூஸ் பண்ணுறீல்ல, அதுவும் ஆற்றல் தான். நிலக்கரியில் கரண்ட் தயார் பண்ணுறான், அதுவும் ஆற்றல் தான். இதெல்லாம் ஆற்றலே இல்லைன்னா உன்னால் நகலை கூட முடியாது. பஸ்ஸு போகுது எப்படி? அதுவும் ஒரு ஆற்றல். டீசல் இல்லைன்னு பஸ்ஸு போகுமா? டீசல் எங்கேருந்து கிடைக்கிது? அது ஒரு ஆற்றல். அது நான் ரினியூவபிள் எனர்ஜி. பெட்ரோலியம் அது புதுப்பிக்க இயலாது. பெட்ரோலியம் எடுத்துகிட்டே திரும்பி அந்த இடத்துல வராது. நீ தோண்டிக்கிட்டே உள்ளே போகணும். இன்னும் ஆழமாக போயிட்டே இருந்தால் ஆழமாக இருக்கிறதுக்கு இருக்கும், மேலே நிரம்பாது, ரைட்டா? அதெல்லாம் நான் ரினியூவபிள் எனர்ஜி. அது நிலக்கரி எடுக்கிற, நிலக்கரியில் ட்ரெயின் ஓடுது, நிலக்கரியில் கரண்ட் தயார் பண்ணுறாங்க. அப்போ நிலக்கரி ஒரு எனர்ஜி சோர்ஸ், இயற்கை சோர்ஸ், அதாவது இயற்கை வளங்கள் தான். இப்படி பல இயற்கை வளங்கள் இருக்கின்றன.
அதில் ரினியூவபிள் இருக்குது, நான் ரினியூவபிள் இருக்குது. புதுப்பித்து கொள்ளக்கூடியதுக்கு, புதுப்பித்து கொள்ள இயலாததுக்கு படிக்கலாம். அப்போ இதை எனர்ஜி வளங்கள், ரிசோர்ஸஸ்னால் ஆற்றல் வளங்களை கேன்பினா பிரிக்க முடியும், கேன்பி கிளாஸிஃபைனா பிரிக்க முடியும். எவ்வாறு? ஆஸ் எ நான் ரினியூவபிள் அண்ட் ரினியூவபிள் அப்படின்னா புதுப்பித்து கொள்ள இயலாத, நான் ரினியூவபிள் புதுப்பித்து கொள்ள இயலாத மற்றும் புதுப்பித்து கொள்ளக்கூடிய என்று 2 வகையாக பிரிக்கப்படும். ரைட்டா? நெக்ஸ்ட், நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னா புதுப்பித்து கொள்ள இயலாத ஆற்றல் வளங்கள்னு அர்த்தம். அதான் என்ன பண்ணால் எக்ஸாஸ்டபிள்னா காலி ஆயிடும். நீ 100 ரூபா வச்சுருக்கியா, காலி ஆயிடுச்சு, இன்னும் வருமா? வராது, இன்னும் வேலை செஞ்சால் தான் வரும். நான் 100 ரூபா அம்மா கொடுத்துச்சு, நான் போய் காலி பண்ணிட்டேன் அப்படின்னா இது எக்ஸாஸ்டபிள், நான் ரினியூவபிள். இது புதுப்பித்து கொள்ள இயலாது. ரைட்டா? புதுப்பித்து கொள்ள முடியுமா? முடியாது. இப்போ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு 1ஆம் தேதி தானே சம்பளம் வந்துடும், அவங்க புதுப்பித்து கொள்வாங்க. ரைட்டா? அவங்க வேலை பார்த்துட்டு 1ஆம் தேதி டானை வந்துடும், அவங்க புதுப்பித்து கொள்ள இயலவும். ரைட்டா? அதே மாதிரி எனர்ஜி புதுப்பித்து கொள்ள இயலாத, இது முடியாத, அதை எக்ஸாஸ்டபிளாக காலியாகக்கூடிய எனர்ஜிஸ் ஆற்றல் வளங்கள். அப்போ என்னென்னு பார்ப்போம். புதுப்பித்து கொள்ள இயலாது என்னன்னு பார்ப்போம். எனர்ஜி அப்டைன்டு ஃப்ரம் சோர்சஸ் அப்படின்னா எனர்ஜினா ஆற்றல் கிடைக்கிறது, எடுக்கப்படுகிறது, கிடைக்கிறது இல்லை எடுக்கப்படுகிறது. அப்டைன்னு எடுக்கப்படுகிறது. ஃப்ரம் சோர்சஸ் மூலப்பொருள்களிலிருந்து எடுக்கப்படுகிறது. சோர்சஸ்னால் மூலப்பொருள்கள். எங்கேருந்து மூலப்பொருள்கள் என்னவா? தேட் காண்ட் ரினியூ தெம்செல்ஃப் ஓவர் ஏ ஷார்ட் பீரியட் அப்படின்னா அது புதுப்பித்துக்கொள்ளும், ரொம்ப நாள் கழித்து புதுப்பிக்கும், கூடிய சீக்கிரம் கிடையாது. தட் காண்ட், அதனால் முடியாது. ரினியூனா புதுப்பித்து கொள்ள, தெம்செல்ஃப் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ள முடியாது. ஓவர் ஏ ஷார்ட் பீரியட் குறுகிய காலத்துக்குள்ளே, ஓவர்னா அதற்குள்ளே, எதற்குள்ளே? ஷார்ட் பீரியட் குறுகிய காலத்துக்கு உள்ளே, ஓவர்னா அதற்குள்ளே, எதற்குள்ளே? ஷார்ட் பீரியட் குறுகிய காலத்துக்குள்ளே அவைகளால் புதுப்பித்து கொள்ள இயலாது. எனர்ஜி அப்டைன்டு, நீ ஆற்றலை எடுத்து விட்டால் ஃப்ரம் எங்கேருந்து? சோர்சஸ், ஒரு மூலப்பொருள்கள் இருந்து எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால், மூலப்பொருள் இப்போ நிலக்கரி ஒரு மூலப்பொருள், பூமியில் மூலப்பொருளாக கிடைக்குது இல்லையா, அது நிலக்கரி எடுத்துட்டேன்னு சொன்னால் மூலத்திலிருந்து எடுத்துக்கொண்டால் சோர்சஸ்ங்க வளங்கள்னு வச்சுக்கேன், அதுங்கேருந்து எடுத்துக்கிட்டேன்னா தட் காண்ட் ரினியூ, அது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ள இயலாது. காண்ட்னா முடியாது. ரினியூ தெம்செல்ஃப்னா தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ள முடியாது. ஓவர் எப்போ? ஷார்ட் பீரியட் குறுகிய காலத்துக்குள்ளே புதுப்பித்து கொள்ள முடியாது. ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், குறுகிய கால இடைவெளியில் புதுப்பித்து கொள்ள இயலாது. அதைத்தான் இஸ் நோன் அஸ், அது அறியப்படுகிறது எவ்வாறாக? ஆஸ் ஏ நான் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னா புதுப்பித்து கொள்ள இயலாத ஆற்றல் என்று அறியப்படுகிறது. அப்போ நெக்ஸ்ட், தீஸ் ஆர் அவைலபிள் இன் லிமிட்டெட் அமௌண்ட் இன் நேச்சர். இவைகள் கிடைக்கின்றன. தீஸான இந்த நான் ரினியூவபிள் எனர்ஜி, தீஸ் ஆர் அவைலபிள் கிடைக்கின்றன. எங்கே? இன் லிமிட்டட்னா குறிப்பிட்ட அளவு, அதிகமாக இல்லை, குறிப்பிட்ட அளவு. லிமிட்டட்னா குறிப்பிட்ட, அமௌண்ட்னா அளவு, குறிப்பிட்ட அளவு இயற்கையிலே கிடைக்குது. இன் நேச்சர், இயற்கையிலேயே இவைகள் கிடைக்கின்றன, குறிப்பிட்ட அளவு கிடைக்கின்றன. த இன்க்ளூட், அவை யார் என்னன்னு சொல்கிறான் பாருங்கள். த இன்க்ளூட், அவைகள் அடங்கும். அந்த புதுப்பித்து கொள்ள இயலாத நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இயற்கை வளங்கள் என்னென்னு சொல்கிறான் பாரு. த இன்க்ளூட், அவைகள் அடங்கும். என்ன? கோல், நிலக்கரி, அது புதுப்பிக்க இயலாது. பூமியை தோண்டினா கல் மாதிரி இருக்கும், அந்த கல் எடுத்துகிட்டு திரும்பி அந்த இடத்துலேருந்து கல் வந்துடுமா? வராது. அப்போ அது புதுப்பித்து கொள்ள இயலாது. நிலக்கரி, பெட்ரோலியம் அப்படித்தான். பெட்ரோலியம் தண்ணி மாதிரி ஊறாது. அது எப்படி பெட்ரோலியம் வருதுன்னா அது பிறகு நான் சொல்லித்தர்றேன். பெட்ரோலியம் எப்படி ஊறுது? தண்ணி மாதிரி கிடையாது. பெட்ரோலியம் மேலேருந்து வருது. ரைட்டா? பூமியிலேருந்து வரும். தண்ணி பூமிக்கு உள்ளேருந்து வரும். ரைட்டா? பெட்ரோலியம் புதுப்பித்து கொள்ள இயலாது. நேச்சுரல் கேஸ், இயற்கை வாயு புதுப்பித்து கொள்ள இயலாது. அண்ட் நியூக்ளியர் பவர், நியூக்ளியர் பவர்னா அணு ஆற்றலும் யுரேனியம், நீ காலி பண்ணிட்டேன்னா வருமா? வராது. வேறு யுரேனியத்தை தான் எடுக்கணும். இப்போ யுரேனியம் பூமியிலேருந்து எடுக்கிற, அதை நியூக்ளியர் பவர் அணு ஆற்றலை நீ காலி பண்ணி கரண்ட்டு தயார் பண்ணிட்டேன்னா திருப்பி அது அந்த இடத்துல வந்துடுமா? யுரேனியம் கைக்கு வர்றது. இடது கையில் நான் யுரேனியத்தை எடுக்கிறேன், வலது கையில் போட்டு காலி பண்ணிடுறேன். இன்னொரு யுரேனியத்தை தான் பூமியிலேருந்து எடுக்கணும், தோண்டி தான் எடுக்கணும். அந்த இடத்துல இடது கையில் நிரம்பாது. அதனால தான் நியூக்ளியர் பவர் அப்படின்னா அணு ஆற்றல், இந்த 4மே புதுப்பித்து கொள்ள இயலாது. அப்போ தீஸ் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ், அப்போ கன்வென்ஷனல் என்னது? வழக்கமான, இதெல்லாம் வழக்கமான ஆற்றல் வளங்கள்னு அர்த்தம். வழக்கமாக இது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைட்டா? அதான் வழக்கம்னா, இப்போ வழக்கமாக நீ ப்ரஷ் பண்ணுற, லெட்டின் போகிற, சாப்பிட்ற, இதெல்லாம் வழக்கமான செயல்கள்னு அர்த்தம். அதை கன்வென்ஷனல்ன்றது வழக்கமாக, அதாவது தீஸ் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னா தீஸ்னா இவைகள் கன்வென்ஷனல் வழக்கமாக ஆற்றல் மூலப்பொருட்கள் ஆகும். வழக்கமாக மனுஷங்க யூஸ் பண்ணுற ஆற்றல் மூலப்பொருட்கள் ஆகும்.
அதான் தீஸ் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அக்கௌண்ட் ஃபார் 90% ஆஃப் த வேர்ல்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் கமர்ஷியல் எனர்ஜி அப்படின்றான். கமர்ஷியல் எனர்ஜின்னு என்னது? வணிக ஆற்றல். மனுஷங்க யூஸ் பண்ணுறது தான் வணிக ஆற்றல்னு அர்த்தம். இப்போ நீ யூஸ் பண்ணுற அதில் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற இல்லை, அதுதான் வணிக ஆற்றல்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வணிக ஆற்றல் என்பது கமர்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறது. அந்த வணிக ஆற்றல் எதிலிருந்து வருது அப்படின்னா தீஸ் கன்வென்ஷனல் எனர்ஜின்னா இந்த வழக்கமான ஆற்றல் என்பது ஆற்றல் வளங்கள் என்பது எப்படி எவ்வளவு ரேஷியாவில் உலகத்தில் இருக்குது அப்படின்னா அக்கௌண்ட் அதனோட செயல்பாடுகள் அதோட பெருமளவு எவ்வளோ இருக்குன்னா அக்கௌண்ட் 90% ஆஃப் த வேர்ல்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் த கமர்ஷியல் எனர்ஜி அப்படின்னா கமர்ஷியல் எனர்ஜி என்பது வணிக ஆற்றல் தயாரிக்கப்படுவதிலிருந்து 90% வந்து இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. எதை? 90%. அதை தான் சொல்கிறேன். தீஸ் கன்வென்ஷனல் எனர்ஜினா வழக்கமான ஆற்றல் வளங்களை இந்த அக்கௌண்ட்னா அதோட மதிப்பு எவ்வளோ மதிப்பு? 90% யூஸ் பண்ணுறாங்க. ஆஃப் த வேர்ல்டு உலகத்தில் 90% எது ப்ரொடக்ஷன் ஆனதில் உலகத்தில் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் கமர்ஷியல் எனர்ஜினா இது எல்லாமே கமர்ஷியல் எனர்ஜி தான். எது இப்போ யூஸ் பண்ணாலும் நீ நான் கன்வென்ஷனில் 2 கமர்ஷியல் எனர்ஜி தான். ஆனால் அப்போ கமர்ஷியல் வணிக ஆற்றலில் நீ 90% இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸ் தான் யூஸ் பண்ணுற. வழக்கமாக யூஸ் பண்ணுறது வந்து நான் கன்வென்ஷனலாக தான் இருக்குது. அண்டு நியூக்ளியர் பவர் அக்கௌண்ட் நியூக்ளியர் மட்டும் என்னது? 10%. நியூக்ளியர் மட்டும் 90% இந்த கோல் பெட்ரோலியம் இந்த 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, கோல் பெட்ரோலியம் அண்டு நேச்சுரல் கேஸஸ், இந்த 3 வந்து நீ 90% யூஸ் பண்ணுற. மீதி 10% என்ற நியூக்ளியர் பவர் யூஸ் பண்ணுற நான் கன்வென்ஷனல் எனர்ஜியில். எது? நான் கன்வென்ஷனல் எனர்ஜியில் மட்டும் சொல்கிறான். இன்னும் கன்வென்ஷனல் எனர்ஜியில் சொல்லலாவே. நான் கன்வென்ஷனல் எனர்ஜியில் 4 கொடுத்துருக்கேன். அதில் 4ல் நீ 3 கோல் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸை வந்து 90% யூஸ் பண்ணுற. மீதி எனது நியூக்ளியர் பவரை 10% யூஸ் பண்ணுறேன். எல்லாமே நான் கன்வென்ஷனல் எனர்ஜி. ரைட்டா? அதான் சொல்கிறான். தீஸ் கன்வென்ஷனல் எனர்ஜினா இந்த வழக்கமான ஆற்றல் வளங்கள் வந்து அக்கௌண்ட்டுனா எவ்வளோ எண்ணிக்கையில் நீ யூஸ் பண்ணுற, எவ்வளோ % யூஸ் பண்ணுற. அக்கௌண்ட்டுனா அதனோட மதிப்பு எவ்வளோ யூஸ் பண்ணுறேன்னா 90% ஆஃப் த வேர்ல்டு கமர்ஷியல் எனர்ஜி. இது எல்லாமே கமர்ஷியல் எனர்ஜி தான். கமர்ஷியல்னால் வணிக ஆற்றல்னு அர்த்தம். இந்த வணிக ஆற்றலில் இந்த 4லையும் தயார் பண்ணுறது வணிக ஆற்றல். வணிக ஆற்றலில் 90% இந்த 3லேருந்து நீ யூஸ் பண்ணுற. அண்டு 10% மட்டும் நியூக்ளியர் பவர்லேருந்து யூஸ் பண்ணுறேன்றான். அடுத்து ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னா ரினியூவபிள்னால் புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வளங்கள்னு அர்த்தம். அப்போ புதுப்பித்து கொள்ளக்கூடியன்னா எக்ஸாஸ்டபிள் கிடையாது, காலி ஆகாது இல்லையா? அது இப்போ தண்ணி கிணத்துலேருந்து எடுக்கிற திரும்பி ஊறிடும். ரைட்டா? அது புதுப்பித்து கொள்ளக்கூடியது தான். அது தண்ணி இப்போ சூரிய வெளிச்சத்துலேருந்து கரண்ட் தயார் பண்ணுற. சூரிய வெளிச்சம் நிற்கவா போகுது? அது நிற்காது. அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். வெப்பம் வந்துக்கிட்டே அந்த வெப்பத்துலேருந்து கரண்ட் ரெடி பண்ணுறேன் சோலார் பேனல் மூலிமா. வெப்பம் வராமல் நீ ரெடி பண்ணிவிட்டேன், நான் வெப்பத்தை குறைச்சிக்கிறேன், சூரியன் சொல்ல போகுது இல்லை. அப்போ ரினியூவபிள் எனர்ஜி, ரினியூவபிள்னால் புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் என்று சொல்கிறார்கள். அது எக்ஸாஸ்டபிள்னால் காலி ஆகிடும். இது காலி ஆகாது. காலி ஆகாது. ரைட்டா? தீஸ் எனர்ஜி ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள் இன் அன்லிமிட்டெட் அமௌண்ட் இன் நேச்சர். இந்த எனர்ஜி ரிசோர்ஸஸ் இந்த ஆற்றல் வளங்கள், ரைட்டா, இந்த ஆற்றல் வளங்கள் ஆர் அவைலபிள் கிடைக்கின்றன. எவ்வாறாக? இன் அன்லிமிட்டெட் அமௌண்ட் அப்படின்னா ஒரு அளவே இல்லை, அளவு இல்லாமல் கிடைக்கின்றன. அதாவது ஒரு லிமிட்டே கிடையாது. அது லிமிட்டு இஸ் அவைலபிள் கிடைக்கின்றன. இன் அன்லிமிட்டெட் அமௌண்ட் அப்படின்னா அளவே இல்லாமல் கிடைக்கின்றன இயற்கையில். இன் நேச்சர் அப்படின்னா இயற்கையில் ஒரு அளவே கிடையாது, ஏகப்பட்டது கிடைக்குது அப்படிங்கிறான். அண்டு தே கேன் பி ரினியூவ்டு ஓவர் ஏ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அது வந்து தன்னைத்தானே புதுப்பித்துக்கணும். தட்னா அவைகள் கேன்னா முடியும். ரினியூவ்னா புதுப்பித்து கொள்ள. ஓவர் ஏ ஷார்ட் பீரியடு குறுகிய காலத்திலே புதுப்பித்து கொள்ளும். இப்போ சூரிய வெளிச்சத்தில் நீ யூஸ் பண்ணிட்டா உடனே சூரிய வெளிச்சம் வந்துடும். ரைட்டா? தண்ணியை நீ எடுத்துட்டா உடனே தண்ணி ஊறிடும் கிணத்துலேருந்து. ரைட்டா? அதுதான் சொல்ல. தட் கேன் பி உடனே குறுகிய காலத்திலே அது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும். ரைட்டா? அடுத்து அண்டு கமா போட்டு இன்எக்ஸ்பென்சிவ். இது வந்து எக்ஸ்பென்ஸ்னால் அதிகமான செலவு. அப்போ இன்எக்ஸ்பென்சிவ்னா இதுக்கு செலவு கம்மி. இன்எக்ஸ்பென்சிவ்னா செலவீனம் கம்மி, அதாவது இதனோட செலவுகள் கம்மின்னு அர்த்தம். கேன் பி ஹார்வெஸ்டட் கண்டினியூஸ்லி அப்படின்னா இதனை தொடர்ந்து ஹார்வெஸ்ட்னா உபயோகப்படுத்தலாம். இந்த இடத்துல யூஸ் ஹார்வெஸ்டர்னால் நம்ம அக்ரிகல்ச்சரில் படிச்சிருப்போம். அறுவடை செய்கிறோம் இல்லையா?
அறுவடை செய்கிற அந்த நெல் அறுவடை செய்கிறோம்னா அதான் ஹார்வெஸ்டட் உண்மையிலேயும். ஆனால் இந்த இடத்துல ஹார்வெஸ்டட்னு மீனிங் என்னென்னா உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா கண்டினியூஸ்லி தொடர்ந்து நீ இதை உபயோகப்படுத்த அது வந்துக்கிட்டே இருக்கும் ரைட்டா. கேன் பி ஹார்வெஸ்டட் கண்டினியூஸ்லி தொடர்ச்சியாக நீ உபயோகப்படுத்திகிட்டு இருக்கலாம் அப்படின்றான். அப்போ தீஸ் கம்ப்ரைசஸ் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா. இவைகள் இதற்குள்ளே அடங்கியுள்ளன. எவைகள் அடங்கியுள்ளன? எ வாஸ்ட் பொட்டன்ஷியல் அப்படின்றான். வாஸ்ட் பொட்டன்ஷியல்னு சொன்னால் அதிக திறனை கொண்ட ரைட்டா. இவைக்குள் என்ன அடக்கமாக இருக்கின்றன என்று சொன்னால் தீஸ் கம்ப்ரைசஸ்னால் இதற்குள்ளே அடங்கி இருக்கின்றன. எவை அடங்கின? அது வாஸ்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னா அதிக திறனை கொண்ட நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொன்னால் வழக்கமற்ற, அது வழக்கமாக நீ யூஸ் பண்ணுறது, இது வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம் ரைட்டா. இந்த எனர்ஜியை நாம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். அதுதான் நான் கன்வென்ஷனல் வழக்கத்துக்கு மாறாக எனர்ஜி ரிசோர்ஸஸ் இவைகள் அது அதிகமாக திறனை கொண்டுள்ளன. வாஸ்ட் பொட்டன்ஷியல் அதாவது இவைகள் இதற்குள்ளே அடக்கம் என்ன அடங்கி இருக்கிறது? வாஸ்ட் பொட்டன்ஷியல் அதிகமான திறன் இருக்கு. நீ காலி பண்ணி வந்துட்டு இருக்கு ரைட்டா. அதனால் அதிகமான திறனை கொண்டுள்ளன. அப்படி இருந்தும் இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னா வழக்கத்துக்கு மாறாக உள்ள ஒரு எனர்ஜி ரிசோர்ஸ். எனர்ஜினா ஆற்றல் வளங்கள்னு அர்த்தம். வழக்கத்துக்கு மாறாக உள்ள ஆற்றல் வளங்களாக இருக்கின்றன. விச் இன்க்ளூட் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது? அதுக்குள்ளே பார்த்தா பெட்ரோலியம், கோல் அண்டு ஆட்டம் இருந்தது இல்லையா. பெட்ரோலியம், கோல் இருந்தது, அந்த 4 இருந்தது. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். விச் இன்க்ளூட்ஸ் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா பயோஃபீல்னு ஒன்று இருக்குது. பயோஃபீல் என்னது? உயிரி எரிபொருள். இதுக்கு பேர் என்னது? பயோஃபீல்னா பயோன்னா உயிரி எரிபொருள், ஃபியூல்னா எரிபொருள் ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட் பயோமாஸ் எனர்ஜி. அப்போ மாஸ்ன்னு போட்டிருக்கான். அப்படின்னா அதனோட எடை அப்படின்னா பயோ உயிரி பொருண்மை ஆற்றல்னு அர்த்தம். உயிரி பொருண்மை ஆற்றல் அப்படின்னா பயோமாஸ் எனர்ஜின்னு அர்த்தம் ரைட்டா. அடுத்து ஜியோதெர்மல் எனர்ஜி. அப்போ புவி வெப்ப. தெர்மல் என்னது? வெப்ப. ஜியோன்னு என்னது? பூமி. அப்போ புவி வெப்ப ஆற்றல் என்று அழைக்கிறார்கள், ஜியோ தெர்மல் எனர்ஜி. அடுத்து வாட்டர் எனர்ஜி என்னது? தண்ணியில் நம்ம மின்சாரம் எடுக்கிறோம்ல, டேம்லேருந்து ஓடுற தண்ணியில் டர்பைனை கட்டி மின்சாரம் எடுக்கிறோம், அதுக்கு தான் சொல்கிறோம் வாட்டர் எனர்ஜி. அடுத்து அதுக்கு பேர் என்ன? பிராக்கெட்டில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படின்னா நீர் மின்சாரம். நீர் மின் எனர்ஜி ஆற்றல்னு அர்த்தம். நீர் மின் ஆற்றல். ஹைட்ரோனா நீர், எலக்ட்ரிக்னா மின் ஆற்றல். இது நீர் மின் ஆற்றல்னு அர்த்தம். வாட்டர் எனர்ஜினா தண்ணியில் உள்ள ஆற்றல்னு அர்த்தம், தண்ணியிலேருந்து எடுக்கிறோம் இல்லையா. அண்டு டைடல் எனர்ஜின்னு என்னது? நம்ம அலையிலிருந்து எடுக்கிறோம் இல்லையா, கடல் அலையிலிருந்து எடுக்கக்கூடியதான் டைடல் எனர்ஜி. அடுத்து சோலார் எனர்ஜி. சூரிய எனர்ஜி, சூரிய ஆற்றல்னு சொல்லலாம். சூரிய கதிர்களிலிருந்து சோலார் பேனல் மூலிமா எடுக்கிறோம் இல்லையா, அதற்கு பேர் சோலார் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அதாவது சூரிய ஆற்றல் அப்படிமா. அடுத்து வேவ் எனர்ஜின்னு என்னது? கடல் அலையிலிருந்து. அது டைடல்ன்றது கடல், அதுவும் அலை தான், இதுவும் அலை தான். அதுக்கும் சட்டன் டிஃப்ரென்ஸ் இருக்குது ரைட்டா. இப்போ சொல்கிறேன், அது டைடல் எனர்ஜினாலும் அதுதான். அதேமாரி வேவ் எனர்ஜினா அலை ஆற்றல் அப்படின்றான், அது அலை ஆற்றல் தான். அண்டு விண்ட் எனர்ஜினா காற்றுலேருந்து நம்ம ஆற்றல் எடுக்கிறோம். காற்றுலேருந்துனா இப்போ நீங்கள் நாகர்கோவில் சைடில் போயிட்டிங்கன்னா அங்கே கடற்கரை அதிகமாக காற்றடிச்சிட்ருக்கோம். கடற்கரைக்கு வெளியில் ஒரு பெரிய தூணு மாதிரி கட்டி கம்பியில் கட்டி அதில் ஃபேன் வச்சுருப்பாங்க. ஃபேன் அந்த காற்றுல அந்த ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கும். காற்று அடிக்க ஃபேன் தன்னாப்பில் சுற்றும். அப்போ ஃபேனு நம்ம சுவிட்சை போட்டால் சுற்றும், கரண்ட்டு கொடுத்தா சுற்றும். இங்கே கரண்ட் இல்லாமல் காற்று ஒரு திசையில் அடிக்கும்போது அந்த ரெக்கை அந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. அது சுற்ற அதுக்குள்ளே ரிவர்ஸாக கரண்ட் உண்டாகிட்டு இருக்கும். அந்த கரண்ட்டை நம்ம எடுப்போம். அதை விண்ட் எனர்ஜி ரைட்டா. அடுத்து ஃபோசில் ஃபீல்ட்ஸ்னு சொன்னது படிம எரிபொருள்கள்னு அர்த்தம். ஃபீல்ட்னா எரிபொருள், படிமன்னா ஃபோசில்னா படிம எரிபொருள்கள். பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய படிம எரிபொருள்கள்னு சொல்லலாம். பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய படிம எரிபொருள்கள் அப்படின்னா. ஃபோசில் ஃபீல்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன்சைடு த எர்த் கிரஸ்ட். அப்படின்னா எர்த் கிரஸ்ட்னா மேல் அடுக்கு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, அடுக்கு. இப்போ மேல் அடுக்கு, பூமியின் மேல் அடுக்கில் தான் எர்த் கிரஸ்ட்னது. பூமியின் மேல் அடுக்கில் இந்த ஃபோசில் படிம எரிபொருள் கிடைக்கின்றன. படிம எரிபொருள் ஆர் ஃபவுண்ட் இன்சைடு த எர்த் கிரஸ்ட்னா பூமியின் மேல் அடுக்கு, பூமியில் மேலே உள்ள லேயர் ரைட்டா. ஏற்கனவே படிச்சிருக்கோம், பூமியின் வேறு பேரில் படிச்சிருக்கோம். இது பூமியின் மேல் அடுக்கில் ஃபோசில் ஃபீல்ட்ஸ் அதுனா படிம எரிபொருள்கள் கிடைக்கின்றன.
அண்ட் அவைகள் இருக்கின்றன. எனர்ஜி ரிச் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா இவைகள் இந்த படிமை எரிபொருள்கள் அதுக்குள்ளே என்ன இருக்குது இருக்கின்றன. எனர்ஜி ரிச் சப்ஸ்டன்சஸ் இதுக்குள்ளே ஆற்றல் அதிகமாக இருக்கும் பொருளாக இருக்கின்றன. எனர்ஜி ரிச்னா அதிகமாக இருக்கும் பொருள் அப்படின்னா அதிகமான ஆற்றலை கொன்ற பொருளாக இருக்கின்றன. இது ஃபோசில் ஃபியூல் அப்படின்னா எர்த் கிரஸ்டில் பூமியின் மேலடுக்கில் ஃபோசில் ஃபியூல்னு சொன்னால் படிம எரிபொருள் எவ்வளோ ஆற்றலை அதிகமாக கொண்டதாக இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறான். ரைட்டு. ஃபார்முடு பை நேச்சுரல் ப்ராசஸ் இவைகள் உண்டாக்கப்படுகின்றன. எவ்வாறாக? பை நேச்சுரல் ப்ராசஸ் இயற்கை வழிமுறைகளில் உண்டாக்கப்படுகின்றன. ப்ராசஸ்னால் வழிமுறைகள். பை நேச்சுரல் இயற்கையான வழிமுறைகளை உண்டாக்கப்படுகின்றன. அது எப்படி என்ன இயற்கையான வழிமுறைகள் அப்படின்னு பார்ப்போம். சச்சஸ் அனௌரோபிக்னா ஆக்சிஜன் இல்லாத ஒரு ப்ராசஸ். ரைட்டா? அதில் ஆக்சிஜன் இருக்காது. ஆக்சிடைசேஷன் சொல்கிறோம்ல, அது ஆக்சிஜன் கலந்துருக்கும். இது அனௌரோபிக்கானா வித்தவுட் ஆக்சிஜன். அப்போ அனௌரோபிக்கா டீகம்போசிஷன் ஆஃப் பரீடு டெட் ஆர்கனிசம். டீகம்போசிஷன் சிதைவு, அதான் ஆக்சிஜன் அற்ற சிதைவு. ஆக்சிஜன் அதில் இருக்காது. அது ஆக்சிஜன் அற்ற சிதைவு ஆஃப் பரீடு டெட் ஆர்கனைசேஷன். பரீடுனா புதைக்கப்பட்ட மற்றும் இறந்த உயிரினங்கள். அப்போ மனுஷனையே வச்சுக்கேன், நான் இறந்துட்டேன், என்னை புதைச்சிடுறாங்க, நான் என்னவா மாறிடுவேன்? ஃபோசில் ஃபியூலாக மாறிடுவேன் கொஞ்ச நாள் கழிச்சு. இந்த பூமியில் இறந்த உயிரினங்களை புதைச்சதுக்கப்புறம் அது என்ன ஆகும்? அது பூமிக்குள்ளே புதைச்சிட்றாங்க. அதுக்குள்ளே ஆக்சிஜன் இருக்குமா? பூமிக்கு மேலே தான் ஆக்சிஜன் இருக்கும். ரைட்டா? பூமிக்குள்ளே என்னை குழி தோண்டி புதைச்சிடுறாங்க. அப்போ நான் உள்ளே போய் படுத்துக்கிறேன். செத்து போனதுக்கப்புறம் அப்போ என்ன பண்ணும்? அதுக்குள்ளே ஆக்சிஜன் இருக்குமா? இருக்காது. அதான் என்ன பண்ணுறக்கான அது என் உடம்பு என்ன ஆகும்னா டீகம்போசிஷன் ஆகும், சிதைவுறும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எலும்பு தான் இருக்கும். ஒரு மாதம் கழிச்சு தோண்டி பார்த்தீங்கன்னா சதையில் இருக்காது. சதையில் மண் கலந்து கம்போசிஷன் ஆகிடும். கம்போசிஷனாக சிதைஞ்சு போயிடும். ரைட்டா? மண் என் சதையெல்லாம் அரிச்சு டீகம்போசிஷன்னா அது சிதைந்து விடும். எப்படி? அனௌரோபிக்கா ஆக்சிஜன் அற்ற, அதுக்குள்ளே ஆக்சிஜன் இருக்குமா? இருக்காது. அப்போ இறந்த மிருகங்கள் உயிரினங்கள் பூமியில் புதைக்கப்பட்ட பின்பு ஆக்சிஜன் அற்று டீகம்போசிஷன் ஆகிவிடுகின்றன. டீகம்போசிஷன் சிதைவுற்று அந்த மண்ணாக கலந்ததுக்கப்புறம் அதை தான் சொல்கிறான். நல்லா பார்த்துக்குவாங்க. இந்த ஃபோசில் ஃபியூல்ன்றது பூமியின் மேலே அடுக்கில் தானே வைக்கிறாங்க. நீ தோண்டி கொஞ்சம் 50 அடி ஆழத்தில் வைக்கிறாங்க, மேலே வைக்கிறாங்க. அந்த ஃபோசில் ஃபியூல் ஆர் ஃபவுண்டு தென்படுகின்றன இன்சைடு த எர்த் கிராஸ். எர்த் மேலடுக்கில், பூமியில் மேலடுக்கில் தென்படுகின்றன. அண்ட் ஆர் எனர்ஜி ரிச் சப்ஸ்டன்சஸ். இது ஆற்றலை அதிகமாக கொண்ட ஒரு பொருளாக கருதப்படுகின்றன. எவ்வாறு உண்டாக்கப்படுகிறது? உண்டாக்கப்படுகிறது பை நேச்சுரல் ப்ராசஸ். இயற்கையிலே என்னை தோண்டி புதைச்சிடுறாங்க, அது இயற்கை தானே. அப்போது மிருகங்கள் செத்து போச்சு, புதைச்சிடுறாங்க, அது இயற்கை. நேச்சுரல் ப்ராசஸ் இயற்கை வழிமுறையில். சச்சஸ் எவ்வாறாக அப்படின்னு சொன்னால் அனௌரோபிக்னா ஆக்சிஜன் அற்ற டீகம்போசிஷன் சிதைவு நடைபெறுகிறது. ஆக்சிஜன் அற்ற சிதைவு நடைபெறுகிறது. எங்கே நடைபெறுகிறது? ஆஃப் பரீடு அப்படின்னா தோண்டி புதைக்கப்பட்ட யாரை போச்சிருக்காங்க? டெட் ஆர்கனிசம் இறந்த உயிரினங்கள். அப்படின்னா மனுஷன், மிருகம், உயிர், மண், இது மானு, மீன், எந்த உயிரினத்தை புதைச்சாலும் பூமிக்குள்ளே அது ஃபோசில் ஃபியூலாக மாறிடும். ஓவர் எ மில்லியன் இயர்ஸ். உடனே மாறாது. நான் புதைச்சிட்டாங்கன்னா ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் கழித்து நான் ஃபோசில் ஃபியூலாக மாறிடுவேன். ரைட்டா? எலும்பு கூட இருக்காது. எலும்பு அந்த ராக் மாதிரி ஆயிரும். என்னோடய எலும்பு பாறை மாதிரி ஆயிரும். அப்புறம் ஓவர் எ மில்லியன் ஆஃப் இயர்ஸ். அப்போ புதைச்சதுக்கப்புறம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு அது என்னவாகும்? ஃபோசில் ஃபியூலாக மாறிடும். அஸ் த அக்குமுலேட்டிங் செடிமெண்ட் லேயர். அப்படின்னா அக்குமுலேட்னா எந்த மாதிரி அக்குமுலேட்டிங் செடிமெண்ட் லேயர். அக்குமுலேட்டிங்னா சேர்த்து வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அக்குமுலேட்டிங் செடிமெண்ட் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அக்குமுலேட்டிங் என்னது? குவியும் வண்டல் அடுக்குகள்னு அர்த்தம். செடிமெண்ட் லேயர்னது செடிமெண்ட்னா வண்டல்னு அர்த்தம். அப்போ அக்குமுலேட்டில் குவிந்து இருக்கக்கூடிய அந்த அக்குமுலேட்டிங் இப்படி அடிக்கிட்டே போனாங்கன்னா அது 1 by 1 நான் என்னை புதைச்சிட்டாங்க, அதுக்கு மேலே இன்னொருத்தரை புதைக்கிறாங்க, என்னை புதைச்சி ஒரு 50 வருஷம் கழிச்சு இன்னொருத்தரை புதைக்கிறாங்கன்னா நான் செடிமெண்ட் லேயராக மாறிடுவேன். அடுத்து இன்னொருத்தரை புதைக்கிறாங்க. ரைட்டா? அது மாதிரி தான் அக்குமுலேட்டிங்னா அதாவது குவியும் வண்டல் அடுக்குகள் ப்ரொடியூஸ் ஹீட் அண்ட் ப்ரெஷர். அப்படின்னா நான் அதை இந்த மாதிரி புதைச்சிட்டு போகிறது எதை உண்டாக்குறது? அந்த அக்குமுலேட்டிங்னா குவியும்னு என்னது?
இந்த மாதிரி ஒன்றா புதைச்சிட்டே போகிறாங்க. செடிமெண்ட்ஸ்னால் வண்டல் அடுக்குகள். நான் வண்டல் அடுக்க மாறிடுவேன். அடுத்து இன்னொருத்தரை புதைக்கிறீங்க, அவங்க வண்டல் அடுக்க மாறுறாங்க. அப்போ நான் வண்டல் அடுக்க மாறின உடனே நான் என்னத்தை உண்டாக்குவேன்? ஹீட் அண்ட் ப்ரெஷரை உண்டாக்குவேன், வெப்பத்தையும் அழுத்தத்தையும் உண்டாக்குவேன். அந்த வண்டல் அடுக்கு அது அக்குமுலேட்டிங்னா குவியும் வண்டல் அடுக்குகள், கீழே அடுக்குகளாக மாறிடுவேன், பாறையாக மாறி அங்கே என்ன பண்ணுவேன்னு சொன்னால் ஹீட்டையும் ப்ரெஷரையும் உண்டாக்குவேன். அது என்னோடய உடம்பு ஹீட்டையும் ப்ரெஷரையும் உண்டாக்கிடும், மண்ணாக சேர்ந்து. ரொம்ப நாள் கழிச்சு, உடனே ஆகாது. The remains of the organism are gradually transformed into hydrocarbons. அப்படின்னா இன்னும் மீதி இன்னும் புதைச்சிட்டே இருக்காங்க, ரொம்ப பேர் செத்து போயிட்டாங்கன்னு புதைச்சிட்டே இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த மீதி உள்ளவங்களை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த ரிமைன்ஸ்னால் மீதி ஆளுக்கள், மீதி மற்றவைகளாக த ரிமைன்ஸ் ஆஃப் த ஆர்கனிசம். மற்றவைகள் இப்போ ஆர்கனிசம் புதைக்கிறது தான் சொல்கிறாங்க. ஆர்கனிசம் உயிரினங்கள், புதைக்கப்பட்ட மீதி உயிரினங்கள். த ரிமைன்ஸ் ஆஃப் த ஆர்கனிசம், புதைக்கப்பட்ட மீதி உயிரினங்கள் ஆர் கிராஜுவலி, சிறுக டிரான்ஸ்ஃபார்ம்னு மாறும். இந்த உயிரினங்கள் என்ன பண்ணும்? ஹீட்டாக மாறும். பூமியில் புதைச்ச உடனே ஆக்சிஜன் இல்லாமல் சிதைவுறும். பிறகு என்ன ஆகும்? ஹீட் அண்ட் ப்ரெஷராக மாறும். அதுக்கடுத்து அதிகமாக மீதி உள்ள ஆர்கனிசம் மீதி உள்ள ரிமைனிங் ஆர்கனிசம் என்ன ஆகும்னு சொன்னால் அது கிராஜுவலி டிரான்ஸ்ஃபார்ம்னா சிறுக மாறும். எவ்வாறாக? கிராஜுவலாக சிறுக டிரான்ஸ்ஃபார்ம் மாறும் இன்ட்டு எவ்வாறாக? ஹைட்ரோ கார்பனாக மாறும். ஹைட்ரோ கார்பன் என்னது? நீர் கரிமம்னா நீரும் சேர்ந்து கரிமமும் சேர்ந்து இருக்கும், ரைட்டா? ஹைட்ரோனா நீர், கார்பன்னா கரிமம். அப்படின்னா ஹைட்ரோ கார்பனாக மாறும். அப்போ ஹைட்ரோ கார்பனுக்குள்ளே என்ன இருக்குது? எக்ஸாம்பிள், உதாரணமாக பெட்ரோலியம். அது நாங்கள் பெட்ரோலியமாக மாறிடும். இந்த பெட்ரோலியம் இதிலிருந்து தான் கிடைக்கும், பூமிக்குள்ளேருந்து வராது. பூமிக்குள்ளேருந்து வர்றது ஒன்லி தண்ணி தான். இது மனுஷங்க உயிரினங்கள் இறந்ததுக்கப்புறம் புதைச்சதுலேருந்து வரக்கூடியது தான் பெட்ரோலியம், கோல் அண்டு நேச்சுரல் கேஸஸ், இயற்கை வாயு. இந்த மூணுமே உயிரினங்களால் வரக்கூடியது தான். பூமிக்கு மேலடுக்கில் புதைக்கப்பட்ட உயிரினங்கள் அனாரபிக் டீகம்போசிஷன் ஆகுது இல்லையா? ஆக்சிஜனற்ற டீகம்போசிஷன், சிதைவுறுவதனால் ஆக்சிஜன் அற்று சிதைவுறுவதனால் அது கேஸ் அண்ட் ப்ரெஷரை உண்டாக்குகிறது. மீதி ரிமைனிங் ஆர்கனிசம்னா மீதி உள்ள ஆர்கனிசம் உயிரினங்கள் அது என்னது? சிதைவுற்று மீதி உள்ள ஆர்கனிசம் சிதைவுற்று எவைகளை மாறுகின்றன? ஹைட்ரோ கார்பனாக மாறுகின்றன. அப்போ ஹைட்ரோ கார்பன்னா என்னது? மூணுமே அடக்கம். இது பெட்ரோலியம், கோல் அண்ட் நேச்சுரல் கேஸஸ். அப்போ கோல் அண்ட் பெட்ரோலியம் அப்படின்னு சொன்னால் அதை நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.